டூரிங் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. ஸோ நேற்று கரை படத்தினுடைய ஆடியோ லான்ச் வந்து நடந்தது. அதில் வந்து தனுஷ் அவர்கள் நிறைய விஷயம் வந்து பேசினார். அதில் பர்டிகுலராக ஒரு விஷயம் வந்து மறுபடியும் வந்து ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். அது நிறைய இடங்களில் வந்து மீம் மெட்டீரியலாக வந்து மாறி இருந்தது. பார்க்குற இடமெல்லாம் போட்டு அடி வெளு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்க டைமில் வந்து இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்சில் ரொம்ப கான்சியஸாக பேசணும் அப்படின்னு தான் வந்து கரை ஆடியோ லான்ச்சில் வந்து பேசிகிட்டு இருந்தார். அப்படி அந்த ஆங்கர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, நம்ம ஆர்ஜே விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த கொஸ்டினை வந்து கேட்டுட்டாரு. நீங்க இதுக்கு முன்னாடி பேசினதுல வந்து நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா, அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க, நிறைய பேர் மீமா வந்து அடிக்கிறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு தனுஷ் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாரு. அதுதான் இருக்கலே வந்து மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டா இருந்தது. அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒருக்கா வந்து ஏர்போர்ட்ல வந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப வந்து ஒருத்தர் ஓடி வந்து செல்ஃபி கேட்டிருக்காரு. செல்ஃபி வாங்கிட்டு அவர் சொன்ன விஷயம் தான் வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே வந்து செல்ஃபி வாங்கினதே வந்து கிடையாது, உங்ககிட்ட தான் வாங்குறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசியிருந்தீங்களே, நான் எல்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்ற அந்த ஸ்டோரி என் பையன் வந்து கேட்டான். அது கேட்டதுக்கு அப்புறமே வந்து அவனோட லைஃப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும், சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப வெறியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப வெறியாக வந்து படிக்கிறான். இதெல்லாமே வந்து அவன் லைஃப்பில் மாறி இருக்கு. அதெல்லாம் வந்து நீங்கள் பேசினதை கேட்டு தான் அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு வந்து தனுஷ் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருந்தாரு. இதை வந்து நீங்கள் மீமாவும் பார்க்கலாம், இல்லை மோட்டிவேஷனலாகவும் எடுத்துக்கலாம். எதை எப்படி பார்க்குறீங்கன்றது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏன்ப்பா நான்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னு ஜாலியாக ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. தனுஷோட இஷ்யூ வந்து அவர் முடிச்சு வச்சிட்டாரு. அடுத்ததாக ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் வந்து பைரேசியில் லீக் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து பைரேசிலேயே வந்து பார்த்தாங்க. ஒரு சில பேர் வந்து விஜய் சார் ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் தேட்டரில் தான் பார்ப்போம் அந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஸ்டில்னா வந்து ஹானஸ்ட்டாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு, ஜனநாயகன் ஆக்சுவலாக வந்துட்டு 24 அன்னைக்கு சென்சார் பண்ண போகிறாங்க. சென்சார் வந்து கிடைக்க போகுது. அதுக்கப்புறமே வந்து 30ஆம் தேதி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற டீம் வந்து ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அதில் தான் கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சிக்கலாக இருக்குது. என்னன்னா 30ஆம் தேதி வந்து வர வேண்டாம் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு 30ஆம் தேதி வந்து வராதிங்க, ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய தேட்டர்ஸ்லாம் இல்லை, லீவ் இருக்குது. அதனால வந்துட்டு நீங்கள் ஒரு 5ஆம் தேதி பார்க்க வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து டீம் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 30ஆம் தேதி வர வேண்டிய படம் 5ஆம் தேதி வர இருக்கு. ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் தான் வந்து மாறி இருக்கு. 30ஆம் தேதி படம் வரல, 5ஆம் தேதி கன்ஃபார்மாக படம் வருது. ஸோ 24 கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து சென்சார் கிடைக்கும் அப்படின்னு வந்து படக்குழு நம்புறாங்க. ஸோ ஓவராலாக ஜனநாயகனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், ஸோ 5ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்துட்டு ரிலீஸ் ஆகி இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்குலாம் வந்து அதை கொண்டாடணும்னு நினைச்சீங்களோ கண்டிப்பாக கொண்டாடுங்க. படம் அந்த அளவுக்கு வந்து ட்ரீட்டாக இருக்கும்னு வந்து நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட் வந்து விக்னேஷ் சிவனோட டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் நடித்து ரிலீஸ் ஆன படம் எல்ஐகே. இது வந்து ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்த படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த படம் வந்து ரெகுலர் பேட்டர்னில் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சிருந்து இந்த படம் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம டீசர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருந்தது. ஸோ ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு என்னவா இருந்தாலுமே வந்துட்டு இந்த படம் வந்து ரிலீஸில் நிறைய தள்ளி வந்து போயிட்டே இருந்தது. இதுக்கு மத்தியில் வந்து பிரதீப் ரங்கநாதுக்கு நிறைய படங்கள் இதில் ரிலீஸ் ஆயிருந்தது. டிராகன் ரிலீஸ் ஆயிருந்தது, டியூட் ரிலீஸ் ஆயிருந்தது, எல்லாமே வந்து 100 கோடி கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தது. ஸோ இதுக்கப்புறமே இந்த படமும் வந்து கண்டிப்பா பிரதீப் ரங்கநாதனுக்கு சூப்பர் டூப்பரா ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில இந்த படம் வந்து ரசிகர் மத்தியில நினைச்ச அளவுக்கு வந்து இதை இம்பாக்டை கிரியேட் பண்ணல அப்படின்றது உண்மை. நிறைய இடங்கள்ல வந்து லாகிங்காகவும் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த படம் 100 கோடி கிளப்லனாவது கலெக்ட் பண்ணுமா அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம்னா இன்னும் இல்லை. ஸோ படம் ரிலீஸ் ஆகி நிறைய வாரங்கள் ஆயிடுச்சு. அதனால இந்த படம் வந்து இன்னுமே 100 கோடி கிளப்ல வந்து ஜாயின் பண்ணல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 58 கோடி இந்த மாதிரியான வேர்ல்டு வைட்ல தான் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு மொத்தமாவே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலா பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த படம் வந்துட்டு 100 கோடி கிளப்ல ஜாயின் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா மே 14ல ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் வந்துட்டு கருப்பு. இது வந்து ரசிகர் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் ஆரம்பத்துல இருந்து இல்லை அப்படின்றது நமக்குமே வந்து தெரியல. ஏன்னா இது ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்றனாலயா, இல்ல சூர்யா அவர்களுக்கு வந்து இந்த டைட்டில் செட் ஆகல, என்ன மாதிரி வந்து ரசிகர்கள் இடையில வந்து இது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்குன்னு தெரியல. ஆனா கருப்பு படம் வந்து தள்ளி போயிட்டே தான் இருக்கு. ரசிகர் மத்தியிலும் வந்து பெரிய எதிர்பார்ப்பு இல்லாததும் ஒரு உண்மையான விஷயம் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இதுக்கு இடையில தான் வந்து கருப்பு படத்துல இருந்து ஒரு
சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆச்சு, செகண்ட் சிங்கிள் நாங்கள் 4 பேர் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதில் எல்லாருமே சூர்யா ரசிகர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சரி சூர்யா அவர்களோட விஷுவல்ஸ் தான் இதில் இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில வந்துட்டு இது முழுக்க முழுக்க வந்து ஆர்ஜே பாலாஜி இருக்கக்கூடிய ஒரு பாடலாக வந்து அமைஞ்சிருச்சு. இது ரசிகர் மத்தியில் வந்து பெரிய ஒரு கடுப்பை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதோட பின் விளைவாக தான் வந்து நிறைய பேர் இந்த பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு மீம் கிரியேட் பண்ணுறதாகட்டும், கமெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பண்ணாங்க. இது வந்து யார் ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ வந்து ஆர்ஜே பாலாஜியை வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆக்சுவலாக அவர் ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் வந்து அவரே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எல்லாருமே ஒரு பசியில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு இட்லி தான் கொடுக்குமே தவிர இந்தாங்க உங்களுக்கு பசிக்கு தானே சுடுதண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியான கொடுத்துருக்க கூடாது. ஸோ நாங்களும் அந்த தப்பு தான் வந்து பண்ணோம். இந்த சாங்கை வந்து அவங்க எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நான் இருக்க சாங்கை வந்து அவங்க எதிர்பார்க்கல. அதனால வந்து ரசிகர்கள் எங்களை தான் அடிச்சாங்க. அதாவது விஜய் சார் ரசிகர்கள் வந்து அஜித் சார் ரசிகர்கள் அடிப்பாங்க, அஜித் சார் ரசிகர்கள் வந்து விஜய் சார் ரசிகர்கள் அடிப்பாங்க. ஆனால் சூர்யா ஃபேன்ஸ் மட்டும்தான் எங்களையே வந்து அடிச்சாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த பாடல் அந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்றது வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதில் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தாரு எக்ஸ்க்ளூசிவாக. அது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அந்த படத்தில் இந்த பாட்டு வந்து கிடையாது, நாங்கள் வந்து ஒரு செட்டு இதாக தான் வந்து எடுத்தோம் அப்படின்னு வந்து இதை சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த சாங்கை வந்து நாங்கள் படத்தில் பயன்படுத்த மாட்டோம், அதனால வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இது வந்து ரசிகர்கள் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தனால இந்த முடிவை நான் எடுக்கல. ஆக்சுவலாக படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த சாங் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு அட்மாஸ்பியர், அதாவது வந்து படத்துக்கு ஒரு பியூட்டிக்காக தான் இந்த சாங்கை வந்து நாங்கள் எடுத்தோமே தவிர இது படத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கல. ஆல்ரெடி படத்தில் இந்த சாங் வந்து ஒட்டாம தான் இருந்தது, இது சிங்கிளானாவது நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. இருந்தாலுமே அவர் இன்னொரு வார்த்தையும் வந்து சொல்லியிருந்தாரு, இதை நீங்கள் நம்பவும் மாட்டீங்க, ஏன்னா நான் இதை சொன்னால் வந்து இது கமெண்ட்டுக்கு அப்புறம் தான் ஆர்ஜே பாலாஜி முடிவெடுத்தாரு அப்படின்னு தான் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஆனால் படத்தில் இந்த பாட்டு கிடையாது அப்படின்னு வந்து கன்ஃபார்மாக சொல்லிட்டாரு. ஸோ அடுத்ததா அரசன் பஞ்சாயத்தில் என்ன நடந்தது அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஏன்னா வந்துட்டு கொரோனாகுமாருக்காக வாங்கின அட்வான்ஸ் ஐசரி கணேஷ் அவர்கள்ட்ட இருந்து வாங்கின அட்வான்ஸை சிம்பு திருப்பி தரல, அரசன் படத்துக்கு போயிட்டாரு அப்படின்றனால வந்து ஐசரி கணேஷ் என்ன பண்ணாரு அப்படின்னா அரசன் படத்தை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாரு. அப்புறம் ஒரு வழியாக சுமூகமாக எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அரசன் படம் இப்போ மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஷூட்டிங் வந்து நினச்ச ஷெடியூலில் வந்து அவங்க பாட்டுக்கு எடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஆனால் இதுக்கிடையில் வந்து வெற்றிமாறன் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த அரசன் படம் போட்டதுக்கான அந்த செட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்ச வெற்றிமாறன் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த டைமிங்கை யூஸ் பண்ணிட்டு ராஜன் வகையரா அப்படின்ற இன்னொரு படத்துக்கு வந்து போயிட்டாரு. இன்னொரு ப்ரொடியூசருக்காக ராஜன் வகையரா பண்ண கிளம்பிட்டார். அதில் வந்து கென் கருணாஸை வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து அவர் ஷூட் பண்ணதாக வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த 1 மாதம் ஷூட்டிங் வந்து முடிச்சதுக்கு அப்புறமே இப்போ வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்துக்கு போவாரா, அரசன் படத்துக்கு போவாரா, இல்லை ராஜன் வகையராவை எடுப்பாரா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு அவர் இந்த ராஜன் வகையராவை 1 மந்த் ஷூட் பண்ணாலுமே வந்துட்டு அரசன் படத்தில் தான் வந்து கண்டினியூ பண்ண போறாரு. ஸோ அதனால சிம்பு படம் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆக போகுது. இதில் இன்னொரு பஞ்சாயத்துமே வந்து இருக்கு. என்னன்னா வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி மைக்கேல் ராயப்பன் அவர்கள்கிட்ட வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து இருக்கு. ஆக்சுவலாக அவர்கிட்ட வாங்கின அட்வான்ஸ் இல்லாட்டி படம் நடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் வந்து இருக்கு. அதை இன்னுமே சிம்பு அவர்கள் வந்து முடிக்கல அப்படின்றனால இது மீண்டும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஓவராலா இந்த அரசன் படம் வரதுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்களை சந்திக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க அரசன் படத்துக்காக எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இளம் ஆக்டர் கென் கருணாஸ். ஸோ அவரை பற்றி தான் வந்து சொல்லணும். ஏன்னா அவர் எடுத்த யூத் படம் வந்துட்டு நிறைய இடங்களில் இப்போ வந்து நிறைய ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாகவே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக யூத் படம் வந்துச்சு, அது பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன படங்களுக்கு வந்து நிறைய வரவேற்புகள் கிடைக்குது, நிறைய இடங்களில் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி வந்து இப்போ பக்கத்து ஸ்டேட்லேயும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், யார் அப்படின்னா நம்ம காந்தாரா படத்தினுடைய டைரக்டர் ரிஷப் ஷெட்டி அவர்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அவரும் ஆக்சுவலாக வந்து படம் பார்த்துருக்காரு. படத்தை பார்த்துட்டு வந்து ரொம்ப ஸ்லாகிச்செல்லாம் வந்து பேசியிருக்காரு. அந்த ட்விட்டை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியுது. ஸோ அவர் வந்து அந்த படத்துக்கு பாராட்டு மட்டும் சொன்னது இல்லாமல் கென் கருணாஸுக்கு வந்து வாழ்த்துக்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு யங் டீம் புதுசாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அது இவ்வளோ சூப்பர் டூப்பராக ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ எல்லாருமே வந்து அதுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுமே வந்து ஒரு வாழ்த்துக்களும் மறுபடியும் சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமே வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா பையனுக்குள்ள இப்படியெல்லாம் ஒரு சண்டை வரலாமா, இல்லை இப்படியெல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு சத்யராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, தளபதி விஜயை வந்து தாக்கி பேசுகிற மாதிரி திமுக மேடைகளில் வந்துட்டு டிஎம்கே மேடைகளில் வந்து பேசியிருந்தாரு. அதாவது நீங்கள் தலைவா படத்தில் வந்துட்டு எப்படிலாம் வந்து அந்த ரிலீஸ்க்காக பண்ணீங்க அப்படின்றது தெரியுமா. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்டாலின் சாரை வந்து அங்கிள்ங்கிறீங்க, இல்லாட்டி வந்து சிஎம் சார் அப்படின்றீங்க, வந்து நக்கல் விதமாக வந்து நீங்கள் பேசுறீங்க. அதே தலைவா படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களோட இருக்கும்போது நீங்கள் ஆன்டின்னு சொல்லியிருக்க முடியுமா, இந்த மாதிரிலாம் பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சித்து வந்து பேசியிருந்தாரு. ஸோ இது ஒரு பக்கம் வந்து விஜய் ரசிகர்கள் மேலே வந்து ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் ஸோ இதுக்கு பதிலடி தர வகையில் வந்து விஜய் ரசிகர்கள்லாம் பண்ணல. ஸோ
சத்யராஜ் அவர்களுடைய பையன் சிபிராஜ் அவர்களே வந்து ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாரு. ஏன்னா ஒரு தீவிர ஹார்ட்கோர் வந்து விஜய் ஃபேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா வந்துட்டு அவரோட பேஜில் போயிட்டு உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தால் லைஃப் ஜம்முன்னு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோட்டை, அதாவது வந்து அவங்க அப்பாவுக்கு எதிராகவே வந்து அந்த ட்விட்டை வந்து பண்ணியிருந்தாரு. இதுதான் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அடுத்ததா தனுஷ் அவர்கள் வந்து நிறைய லைனப்ல வந்து படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு இடையில வந்துட்டு டைரக்ஷனும் அவர் பண்ணுவார், நமக்கு தெரியும். டைரக்ஷனும் ரொம்ப சூப்பராக பண்ணுவார். ஆக்சுவலாக வந்து தனுஷ் அவர்கள் வந்து அவரோட பையனை வச்சு, அதாவது அவரோட முதல் பையனை வச்சு வந்து ஒரு படம் பண்ண போகிறதா வந்து அவர் மைண்டில் ஒரு ஐடியா இருந்திருக்கு. அந்த ஐடியா வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவரை வச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ஷூட் பக்கம் வந்து போயிருக்காங்க. ஸோ டைட்டில் டீசருக்காக ஒரு வீடியோ வரைக்குமே ப்ரொமோ ஷூட்டுக்காக வந்து போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த படத்தினுடைய பேர் என்ன, அது என்னவான ஜானரா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நமக்கு தெரிய வந்துடும். ஒருவேளை இன்னைக்கு ஈவினிங் வந்து 5 PM வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்க. அது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. பட் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இல்லைனாலும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய சீக்கிரத்தில் வந்து வரும். இதுக்கிடையில வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து தனுஷ் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா வந்துட்டு கீர்த்தி சுரேஷ் வந்து ஹீரோயின், பிரகாஷ்ராஜ் வந்து ஹீரோ அப்படின்ற மாதிரியான ஒரு கதையை வந்து ரெடி பண்ணியிருந்தாரு. அந்த கதையுமே வந்து அவர் டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலா அவருடைய டைரக்ஷன்லேயே வந்து நிறைய கதைகள் அவர்கிட்ட இருக்கு. எந்த படத்தை கையில் எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்ததா பெல்ஜியத்தில் ஒரு கார் ரேஸ் வந்து நடந்தது, 24H சீரியஸ். இதில் GT3 வந்து பிரிவில் நம்ம அஜித் குமார் அவர்களுடைய டீமும் வந்து கலந்துக்கிட்டு 2வது பிரைஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ ட்விட்டரில் வந்து நம்ம அஜித் சார் அவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டே வந்து இருக்காங்க. ஸோ நம்மளும் நம்ம டூரிங் டாக்கி சினிமாவுடைய சார்பாகவும் வந்து அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ நீங்களும் வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, மறக்காம வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இதோட நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வர வைரல் சினிமாவில் உங்களை வந்து மீட் பண்றேன். அண்டில் பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய் அர்ஜுன் மணிகண்டன்.